நாலேஜ் ஒண்டி வச்சுட்டு டீம் பிளேயரா இல்லாதால என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா அவங்க மாறுவாங்க? பாய்ஸா இருந்தா எத்தனை பேர் வந்து சுடுகாட்டுக்கு போயிருக்கீங்களா? சுடுகாட்டு போயிருக்கீங்களா? ரைட். எந்த புக்கும் டீச் பண்ணாத ஒரு விஷயத்த அந்த சுடுகாடு டீச் பண்ணும். நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா வேணா இரு, உன்கிட்ட எத்தனை கார் வேணாலும் இருக்கட்டும், எத்தனை பங்களா வேணாலும் இருக்கட்டும், செத்து போய் பணமா தூக்கி அங்க போடும் போது உன் பக்கத்துல ஒருத்தன் கூட வந்து நிக்க மாட்டான், உன் பக்கத்துல ஒருத்தன் கூட வந்து உட்காந்துருக்க மாட்டான். முக்கியம் என்ன, பையன் பார்த்துக்கு தண்ணி எடுக்கிறேன் மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லி அங்கிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. சொந்தக்காரன்லாம் இந்த பக்கம் கூடி நின்று அடுத்தது என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். உன் பாடி ஒண்டியும் அங்க கிடக்கும் அந்த இதுல சுடுகாட்டுல அந்த கட்டையை வச்சு வேலை செய்யற ஆளுங்க அடிக்கிட்டு இருப்பாங்க. யாரும் வந்து அங்க பெரிய பணக்காரன் நான் கோடீஸ்வரன் அதெல்லாம் அந்த ஈகோலாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் நீ அந்த சுடுகாட்டு பக்கம் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஈகோ, நான் தான் பெரிய ஆளு, நீ தான், நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன், நான் சொல்றதை கேளு, அந்த கமாண்ட் எல்லாமே அடங்கிடும். ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு நாள் டைம் கிடைக்கும் போது சுடுகாட்டுக்கு வழி தெரியும்னு சொல்லுவாங்க தெரியுமா? சுடுகாட்டுக்கு வழி தேட்டு போய் பார், வாண்டடா போய் பார். யாராவது ரிலேஷன் இறந்தாங்கன்னா போய் பார்த்து அந்த ஈகோங்கிறத உன் மனசுலேருந்து விட்டுரு. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்.